போன வாரத்தில் நம்ம சந்தித்து கொண்ட போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்திருந்தோம். அது ரொம்ப ஆழமானது மாத்திரமல்ல, அவசியமானதும் கூட. அதனால அதில் சில பகுதிகளை மாத்திரம் விளக்கமாக விரிவாய் பார்த்ததோடு அதிக நேரம் இல்லாததுனால அடுத்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியை கேட்போம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம் வாசித்தோம், என்ன தியானித்தோம், ஞாபகம் இருக்கிறதா? யோவானுடைய சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 1 to 5 வரைக்கும் உண்டான வசனங்கள். இதைத்தான் நம்ம தியானம் செய்தோம். இதில் ஆடுகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு மேய்ப்பன் வருகிற வாசல், கொள்ளைக்காரன் கள்ளன் வருகிற வாசல்கள் போன்ற காரியங்களை பற்றின விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சாத்தான் வருகிற வாசல்கள் என்பதைத்தான் டார்கெட் பண்ணி, சாத்தான் எந்தெந்த வாசல்கள் வழியாக வர முடியும். சாத்தான் எப்போவுமே குறுக்கு புத்தி உள்ளவன். அவன் ஷார்ட்கட்டை தான் விரும்புவான். அவன் டைரெக்டாக கதவு திறந்து வச்சுருந்தா கூட, நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, கதவை திறந்து வச்சுருந்தா கூட சாத்தான் நேர் வழியில் வரமாட்டான். அது அவனுடைய சுபாவத்துக்கே இழுக்கு. அவர் ஷார்ட்கட்டில் தான் வருவார், திருட்டுத்தனமாக தான் வருவார், ஏமாற்றி கொண்டு தான் வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ சாத்தானுடைய காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அவன் வருவதற்குன்னு ஆட்டு தொழுவங்களுக்குள்ள அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை கொள்ளையிடுவதற்கும் கெடுப்பதற்கும் வருவதற்குன்னு சில வாசல்களை வைத்திருக்கிறான். வாசல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உண்மையிலே ஒரு கதவு போட்டு டோர் போட்ட ஒரு வாசல் இல்லை. வாசல் என்பது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமலே விளங்கும். இப்போ இந்த வசனத்தை முதல்ல நம்ம வாசிச்சிருவோம், அப்புறம் நம்ம செய்திக்குள்ளே கடந்து போவோம். யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப வாசல்களை பற்றி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இது வலியுறுத்தி சொல்லுகிறது. வாசல்களை பற்றின ஒரு செய்தி இருக்குது, மேய்ப்பனை பற்றின ஒரு செய்தி இருக்குது, திருடனை பற்றின ஒரு செய்தி இருக்கிறது, ஆட்டு தொழுவத்தை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது, ஆடுகளை பற்றியும் ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 5 வசனத்துக்குள்ள எவ்வளோ செய்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வாசலை பற்றின செய்தி, மேய்ப்பனை பற்றின ஒரு செய்தி, திருடனாகிய சாத்தானை பற்றின ஒரு செய்தி, ஆடுகளை பற்றின ஒரு செய்தி, ஆட்டு தொழுவத்தை பற்றின ஒரு செய்தின்னு பல செய்திகள் இதில் அடங்கி இருக்கின்றன. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பன் வருகிற வழி என்று ஒரு வழியை அந்த மேய்ப்பனே உருவாக்கி வைத்திருப்பார். ஆனால் திருடன் அந்த வழியிலே வரமாட்டான். அவன் மந்தைக்குள்ளே வருவதற்கும் ஆடுகளை திருடுவதற்கும் அவன் தனக்கென்று சில பிரத்யேக வழிகளை பின்பக்கத்திலேயோ சைட்லேயோ அல்லது மேலேயோ ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பான். ஏன்னா அடிக்கடி வந்து திருடி எடுத்துட்டு போகணும். அதுக்காக சில வாசல்களை வைத்திருப்பான். அப்படி கர்த்தருடைய மந்தைகளுக்குள்ளே நுழைவதற்கு நுழைவாசல்களாக சாத்தான் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோம், தியானம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம அந்த வாசல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செய்தியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆடுகளில் சில ஆடுகளை திருடன் திருடி கொண்டு போகிறான். அதானே சொல்லுது. அவன் பக்க வழியில் ஏறி அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை திருடிட்டு போகிறான். அப்படின்னா திருடப்படுகிற ஆடுகளுடைய தன்மை என்ன? அவன் எல்லா ஆட்டையும் தொற்ற முடியாது. அவன் திருடுகிற ஆடுகளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதையும் குறித்து கர்த்தருடைய வேதம் இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. இந்த 5 வசனத்து இயேசு பேசின உபதேசங்கள், இயேசு தம்முடைய வாயை திறந்து பேசின காரியங்கள் எல்லாம் நீங்கள் துருவி 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 பார்த்தீங்கன்னா நிறைய ஆழமான சத்தியங்களும் ரகசியங்களும் அதில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருடன் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல் இருப்பதை போல அவன் திருடுவதற்குண்டான குணாதிசயங்களுள்ள ஆடுகளும் உள்ளே இருக்குது. அவை எல்லா ஆட்டையும் தொட்டு விடுவது இல்லை என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று சொல்றாங்க. அப்ப
அந்நியனுடைய சத்தத்தையும் அறிந்திருந்தால், ஒரு ஆடு உள்ளே இருக்கும், ஜெபம் பண்ணும், சபைக்கு போகும், ஊழியம் செய்யும், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும். ஆனால் அந்நியர்களோடையும் தொடர்பு வச்சிருந்தால், அந்த அந்நிய சப்தத்துக்கும் அது செவி கொடுக்கிறதாக இருந்தால், சாத்தானுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி, ஒரு ஆடு எப்படி காணாமல் போனது, கர்த்தருடைய பாதுகாப்பில் இந்த மந்தையில் ஒரு ஆட்டை எப்படி திருடுனா அப்படிங்கிறதையும் நம்ம பின்னால் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போன வாரத்தில் என்ன பார்த்தோம் என்றால், வாசல்களை பற்றின செய்தி. அதிலும் குறிப்பாக சாத்தானுடைய வாசல், அவன் வருகிற வாசல்கள் எதெதிர் வழியாகலாம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே அவன் நுழைய முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ இருந்தது. அந்த வசனத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன். அப்போ திருடன் வருகிறது முழுசுமே வேறு வழி. அப்படின்னா வேறு விதமான உபதேசம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாசலை ஏற்படுத்தி வச்சிருந்தா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காரியத்தை கொண்டு வருவான். உபதேசத்தில் வேறு விதமான உபதேசம், நடத்துதல்களில் வேறு விதமான நடத்துதல்கள், வியாக்கியானங்களில் வேறு விதமான வியாக்கியானம், ஆராதனையில் வேறு விதமான ஆராதனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசன ஒழுங்குக்கு உட்படாமல் நாங்கள் நவீனமாக செய்கிறோம் அப்படின்னுலாம் கொண்டாடுற வேறு விதமான காரியங்கள் முழுசுமே சாத்தான் வருகிற வாசல்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். இதை நான் சொல்லலை, இயேசு சொல்கிறார். ஒரு புதுசாக கர்த்தர் ஒரு பாதையை போட்டு இதுதான் ஆராதனை முறை, இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம்னு சொல்லியிருக்கும்போது, நீங்கள் ஜனங்களுக்கு இதையே எவ்வளோ நாள் சொல்கிறது, போர் அடிக்குமே அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு புதிய பாதையை போட்டிங்கன்னா அந்த பாதை தான் சாத்தான் வருகிற பாதை. இன்னைக்கு வேறு காரியங்களை உள்ளே புகுத்தி நிறைய வாசல்களை மனிதர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வேறு விதமான சபைகள், வேறு விதமான ஆராதனை முறைகள், வேறு விதமான ஊழியங்கள், வேறு விதமான செய்திகள், வேறு விதமான அபிஷேகம், வேறு விதமான காரியங்கள் அப்படின்னு நவீனப்படுத்தி கொண்டே வருகிறாங்க. இது எப்பொழுதும் ஆபத்தானது. இந்த வேறு வழி என்று நம்ம வச்சிருக்கிறோமே, இந்த வேறுபட்ட கர்த்தருடைய காரியத்திலிருந்து வேறுபட்ட காரியங்கள் தான் சாத்தானுடைய வாசல்கள் என்பதை மனதிலே வைத்து கொள்ளணும். அதை பற்றி நம்ம தியானிக்கும் போது வேறு காரியங்களை பற்றின ஒரு எச்சரிக்கையை நமக்கு அங்கே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் எத்தனை வேறு காரியங்களை பற்றி பேசி இருக்கிறதுன்னு நீங்கள் வாசிச்சு பாருங்க. 11வது அதிகாரம் 3வது வசனத்தில், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததைப் போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் எப்படி வரான் பாருங்க, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை கொண்டு வந்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால். அப்ப பாருங்க, வேறு விதமான ஸ்பிரிட்டு இது சபைகளுக்குள்ளே வருமானா வரும் போட்டிருக்கங்க. அப்ப நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாம ரொம்ப கவனமா இருக்கணும். வேறொரு இயேசு, இன்னைக்கு இயேசுவை வேறொரு தோற்றத்தில் காமிக்கிறாங்க. நமக்கு வேதம் காண்பித்த இயேசு நித்திய ஜீவனை தருகிற இயேசு. இந்த வேறொரு இயேசு உலகத்தில் ஆடம்பரத்தையும் உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சியையும் உலகத்தின் காரியங்களையும் மாத்திரம் நமக்கு கொடுப்பதாக காட்டப்படுகிற இயேசு. வேறொரு இயேசு களியாட்டங்களிலே பிரியப்படுகிற இயேசு. வேறொரு இயேசு காணிக்கையை மாத்திரம் மையப்படுத்துகிற இயேசு. காணிக்கை கொடுக்காவிட்டால் ரத்தங்கக்கி செத்துருவேன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நாங்கள் அந்த காலத்தில் ஸ்கூல்களில் படிக்கும், இப்போல்லாம் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியல. நான் சொல்வதெல்லாம் 60களிலே. அப்போ ஸ்கூல் பக்கம் போகும்போது, பள்ளி பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு கூட்டமாக நிற்பாங்க. அதில் என்ன செய்வான்னா, மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடுக்கடித்து கொண்டு ஒரு எலும்பு கூட்டை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு ஆள் செத்து விழுந்துட்டான், ரத்தம் கக்கிட்டான், அவன் ஆளே ஒரு ஆள் விழுந்துட்டான். அவன் சொல்லுவான், எல்லாரும் உங்கள் கையில் உங்கள் பையில் என்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு போங்க. போட்டுட்டு யாரும் போட்டுட்டு போகாமல் போனால், ஏமாற்றிட்டு போனால், போகிற வழியில் ரத்தங்கங்கி செத்துருவேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவன் சொன்னது தான் இன்றைக்கி நம்ம டீசெண்டாக என்ன சொல்கிறேன்னா, காணிக்க போடலன்னா கர்த்தருடைய பொருளாதாரத்தில் கை வச்சிருவார்,
காணிக்கை கொடுத்தால்தான் உன்னுடைய தொழிலை விருத்தி பண்ணுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. காணிக்கை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, அதை மிரட்டி வாங்குறாங்க பாருங்க, அது தவறு. ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஒரு ஜெபம் பண்ணணும், ஒரு உபவாசம் பண்ணணும், ஒரு ஊழியம் பண்ணணும், எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செஞ்சால்தான் பலன். ஒருத்தர் கையில் கத்தி வச்சுட்டு ஊழியம் சரியா இல்லையா, ஒருவர் இன்று ஜெபித்தீர்களா இல்லையா அப்படின்னு மிரட்டிகிட்டு இருந்தா அந்த ஜெபத்தில் நீங்கள் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலைனாலும் ஒன்று தான். காணிக்கை வலியுறுத்தி 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 காணிக்கை கொடுக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் வராது. அப்போ இவர்கள் காண்பிக்கிற இயேசு காணிக்கை பிரியரான இயேசு. இவர்கள் காண்பிக்கிற இயேசு உங்களுடைய பரிசுத்தத்தை பற்றியோ பாவத்தை பற்றியோ கவலைப்படாத ஒரு இயேசு. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இவங்க காமிக்கிற அந்த இயேசுக்கும் இவர்கள் காண்பிக்கிற அந்த இயேசுவை ஆராதிக்கிற முறைக்கும் வேதம் காண்பிக்கிற இயேசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதைத்தான் பவுல் அன்றைக்கே சொன்னார், வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம், பரிசுத்த ஆவி. அபிஷேகத்துக்கு நம்ம எதிரானவர்கள் இல்லை, ஏனென்றால் சபை ஸ்தாபிக்கப்பட்டதே அபிஷேகத்தினால தான். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பி விடாமல் அது கர்த்தரால் உண்டானதோ என்று சோதித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்ற ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோதித்து பார்த்து தெரியணும்னா அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் கிரியை செய்கிற ஆவியில் தான் அப்படி இருக்கணும். இல்லாவிட்டால் வெளியே ரோட்டில் புளிய மரத்தில் அல்லது ஒரு அரவமற்ற ஒரு பங்களாவில் கொலுசு சத்தம் கேட்குது, இதை போய் நம்ம எதுக்கு கர்த்தருடைய ஆவியா பிசாசின் ஆவியான்னு எதுக்கு போய் பார்க்க போகிறோம்? இது கர்த்தருடைய ஆவி மாதிரி பிரட்டன் பண்ணி கர்த்தருடைய ஆவி போல தன்னை காண்பித்து வஞ்சிக்கிற ஆவி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வருகிறதுனால தானே அவங்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், 1 யோவான் 4வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். 1வது வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதோ. அப்போ ஒரு சபை நடத்தும்போது, ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தும்போது, தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து துதிக்கும் போது அதுக்கு நடுவில் இந்த கள்ள ஆவிகளும் உள்ள நுழைஞ்சிரும். இந்த ஆவிகள் தன்னை ஒரு பிரமிப்பதை போல, எல்லாருடைய கவனத்தையும் தன் மேலே ஈர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். சிலர் பாருங்க, திடீர்னு ஓன்னு பெரிய சத்தமாக கத்துவாங்க, யாரையும் ஜெபிக்க விட மாட்டாங்க, சிலர் தரையில் விழுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இதை கூட நம்ம ஒரு அடையாளம் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆவி தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறது என்பதைத்தான் நம்ம கவனிக்கணும். சில ஆவிகள் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள சபைகளுக்குள்ளே காணப்படுகிற பரிசுத்த ஆவி என்று நம்பப்படுகிற சில ஆவிகள், அவங்க ஜனங்கள் நடுவில் போகும்போதும் சபையின் நடுவிலே போகும்போதும் பிறருடைய கண் பார்வையிலே படும்போது மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் பரிசுத்த ஆவியாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் அந்த ஆவி தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தும். கிரியை வெளிப்படுத்தும்னா இந்த கிரியைகள் இப்படி கைதட்டுறதோ கீழே விழுகிறதோ அல்ல, ஆவியினுடைய கனிகள் வெளிப்படுத்தப்படும். சிலரை பாருங்க, சர்ச்சில் வரும்போது ஆராதனை பண்ணும்போது ஆவியில் நிறைஞ்சு துதிக்கிறதும் குதிக்கிறதும் அடிக்கிறதும் எல்லாம் செய்வாங்க. கனிகள் என்றால் ஒன்றுமே இருக்காது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நல்ல அபிஷேகத்தில் நிறைவாங்க, கீழெல்லாம் விழுவாங்க, மயக்கம் போடுவாங்க, தண்ணிலாம் தொளிச்சு எழுப்புவாங்க, தப்பு இல்லை. ஆனால் முடிச்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு பந்திக்கு போகும்போதோ ஒரு டீ சாப்பிட்ற இடத்துக்கு போகும்போதோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுடைய இந்த ஆவியினுடைய கனி என்பது ஒரு மற்ற இடங்களில் அது வெளிப்படலை, வீட்டில் வெளிப்படலை, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படலை, பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல மாத்திரம் வெளிப்படுதுன்னா அது ஏமாற்றுகிற ஒரு வஞ்சிக்கிற ஆவி. நம்ம கவனமாக இருக்கணும். இது மாதிரி இந்த ஆவியை கண்டுபிடிப்பதற்கு நிறைய வழி இருக்குது. நம்ம இன்னொரு செய்தியில் பார்க்கலாம்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆவிகள் ஆவிக்குரிய ஆவியினால் உண்டாகிற எந்த கிரியைக்கும் உடன்படாமல் அது கிரியை செய்யும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வேலை செஞ்சால் அவர் சத்தியத்தை குறித்து தெளிவாக நமக்கு போதித்து சத்தியத்திலே நடக்க நமக்கு உதவி செய்வார். வெறும் கற்பிக்கிறது மாத்திரம் இல்லை, இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டா நீங்களாக நடந்து பார்த்தீங்கன்னா முடியாது. கற்பிக்கிறது மாத்திரமல்ல, தான் கற்பித்த காரியத்தில் நீங்கள் நிலைக்கவும் நடக்கவும் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. யோவானுடைய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களை எடுத்து பாருங்க. சத்திய ஆவி எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அந்த ஆவியானவர் எதுலையுமே முழுமையாக தான் நடத்துவார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதில் நடத்துகிறவர் அல்ல. உங்களை முழுமையாக சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ இந்த ஆவியினுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியனுடைய அடையாளம். அப்போ இந்த வேறொரு ஆவி என்பது இன்னைக்கு சபைகளுக்குள்ளும் கூட்டத்துக்குள்ளும் திரளாய் உள்ளே நுழைந்திருப்பதை பார்க்குறோம். அதைத்தான் இன்னைக்கு பல பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. பல பேர் அந்த ஆவியைத்தான் கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே இது பரிசுத்த ஆவி என்கிற ஒரு தோற்றத்தை காண்பித்து ஜனங்களை நம்ப பண்ணுகிறார்கள். பரிசுத்த ஆவினா அதற்கென்ற இலக்கணங்கள் படியே அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அப்போ இதெல்லாம் அந்த வேறொரு அபிஷேகம், வேறொரு இயேசு, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அடுத்து அந்த வேறொரு காரியத்தை பிடிச்சி அதன் வழியாக தேவ ஜனங்களுக்கு நடுவிலே சாத்தான் வந்துடுவான். ஒரு சின்ன புள்ளி தான் முதல்ல அப்படி போடுவான். ஒரு கள்ள அபிஷேகம். நம்ம பார்த்தா என்னமோ தான் அந்நிய பாஷை பேசுகிறோம், கீழே விழுகிறோம், அபிஷேகம் வந்தாலே படபடபடன்னு கை தட்டுறோம், குதிக்கிறோம், அது பரிசுத்தாவி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கள்ள ஆவி அனுப்பிட்டாலோ அல்லது ஒரு கள்ள இயேசுவை பற்றின ஒரு நம்பிக்கையை உள்ளே அனுப்பிட்டாலோ அடுத்து அதை பிடித்து கொண்டு அந்த வாசல் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மூணாவது காரியம் சொல்கிறாரு, வேறொரு சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் சுவிசேஷம் மாத்திரம் இல்லை, வேறொரு உபதேசம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுவிசேஷத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், கிறிஸ்து தான் அடிப்படை. கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற செய்திக்கு பேர் தான் சுவிசேஷம். மற்றதெல்லாம் விசேஷம். நீங்கள் பாருங்களேன், வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம். விசேஷம்னா ஒரு செய்தி, ஒரு மெசேஜ்னு பேர். உலகத்துக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பெயர். அப்போ நற்செய்திகளில் மிக பிரதானமானதும் நற்செய்தி என்றால் இது ஒன்றுதான் என்றும் கர்த்தராலே முன் அறிவிக்கப்பட்டு அதை வெளிப்படுத்தி காட்டப்பட்ட நற்செய்தி என்பது கிறிஸ்துவை பற்றியது. மற்றதெல்லாம் வெறும் விசேஷங்கள். அப்போ இன்னைக்கு அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றி தானே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது என்னங்க வேறொரு சுவிசேஷம்? சிலர் பாருங்களேன், கிருபையின் சுவிசேஷம், பொருளாதார ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சுவிசேஷம் என்றாலே கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவனுடைய வேலையை, மனிதர்களுக்கு அவர் செய்கிற ரட்சிப்பை மையப்படுத்தி அதனுடைய முழுமையை நமக்கு காண்பிப்பதற்கு பேர் தான் சுவிசேஷம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற காரியங்களை வந்து போதித்து கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷம் மாத்திரமல்ல, பல்வேறு விதமான உபதேசங்களையும் வேறு விதமான உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் நமக்கு வேறொரு கிறிஸ்துவையும் வேறொரு அபிஷேகத்தையும் தான் காட்டுகிறது. அப்போ ஒரு அபிஷேகத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா, பயனற்ற காரியங்களை அந்த அபிஷேகம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதை முக்கியத்துவப்படுத்தி காமிச்சா அந்த அபிஷேகம் தப்பு. பயனற்ற ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேசி உங்களை நம்பும்படிக்கு செய்தால் அந்த உபதேசம் தப்பு. அப்போ கர்த்தருடைய உபதேசம் முழுவதுமே எதை மையப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், மொத்தமே வேதத்தில் கிறிஸ்து உங்களுக்காக செய்ததும் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதும், இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார், என்னென்னலாம் உங்களுக்காக அவர் வாசல்களை, வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த கர்த்தர் யார், அவர் ஏன் நமக்கு அவசியப்படுகிறார், இதை சொல்வதுதான் சுவிசேஷம். அவர் வந்தது, நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தது, சிலுவையிலே மரித்தது, இரத்தம் சிந்தினது, மறுபடி உயிர் தெழுந்தது, இதெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ளே வருகிறது. அடுத்து ரெண்டாவது காரியம் பாருங்க, அவருடைய நடத்துதல்கள் முழுவதும் நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய காரியத்தினுடைய கடைத்தொகையாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வேற பக்கத்தில் உங்களை டைவர்ட் பண்ணால் அது கள்ள சுவிசேஷம், கள்ள உபதேசம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். மனிதர்களுக்கும் பரலோகத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அவர்களுடைய பாவத்தால் அருந்து போனது.
மனிதன் நித்திய ஜீவனோடு இருக்கும்படிக்காக படைக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்கிற வரைக்கும் அவனுக்கு ஆயுசு நாள் குறிக்கப்படவில்லை. கர்த்தர் ஆதாமை படைத்து மண்ணில் உண்டாக்கி அவனு ஜீவ சுவாசத்தை ஊதி உன்னுடைய ஆயுசு வருஷம் 500 வருஷம் 200 வருஷம் எதையுமே நியமிக்கலை. பாவம் வந்த பிறகுதான் ஆயுசு நாட்கள் மரண தேதியெல்லாம் நியமிக்கப்பட்டது. அப்போ மனிதன் படைக்கப்பட்டதே கர்த்தரோடு நிரந்தரமாக என்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு ஜீவாத்மாவாக விளங்க வேண்டும் என்றுதான். அதை அவன் பாவத்தில் இழந்து போனதுனால அதை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக பாவ மன்னிப்பு அவசியமாக இருந்தது. அதை கர்த்தர் செய்து அதுக்கு பிறகு அவங்கள பரலோக வாசிகளாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார். அந்த முயற்சிகள் தான் நமக்கு உபதேசங்களாகவும் சத்தியங்களாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி உங்களை இந்த உலகத்தின் மேலே ஆசைப்பட வைக்கவும், உலகத்தில் சம்பாதிக்க வைக்கவும், உலகத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு என்று சேர்த்து கொள்ள வைக்கவும் ஒரு உபதேசம் நடத்தப்படுகிறது என்றால் அது கர்த்தரிடத்தில் உங்களை சேர்க்கலை அப்படின்னா அது ஒரு கள்ள உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வேறொரு சுவிசேஷம். உண்மையான சுவிசேஷத்தில் சொல்லப்படவும் செய்யப்படவும் வேண்டிய காரியங்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது. அதுதான் உண்மையான சுவிசேஷம். ஏன்னா உண்மையான சுவிசேஷத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் கள்ள சுவிசேஷம் வரும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, 61வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்றார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக என் மேல் அந்த ஆவியானவர் இருக்கணும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகத்தினுடைய நோக்கமே சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான மீட்பை பற்றி சொல்லுவதற்கும், கர்த்தர் உங்களுக்காக ஒரு ரட்சிப்பை செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி அவங்களை அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தான் அபிஷேகம் பண்ணினார். சும்மா கைதட்டுவதற்கும் பாட்டு பாடுவதற்கும் கீழே விழுவதற்கும் உருளுவதற்கும் அல்ல. அது ஒருவேளை துவக்க நிலையில் ஒருவேளை பரவசத்தில் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அப்படியே நின்று விட்டால் அது ஒரு கள்ள அபிஷேகமாக மாறிடும். அப்போ கர்த்தர் என்னை எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். எப்படி அறிவிக்கணும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் சொல்லவும். அதை பற்றி சொல்லணும். கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்திருக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையா? கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்திருக்கிறார், இதை செய்யுங்க, உங்கள் பாவத்திலிருந்து இங்கே வெளியே வர முடியும் என்று அதை சொல்லணும். அதை விட்டு நீங்கள் வாங்க நான் கட்டவிழ்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கட்டவிழ்ப்பார். உங்கள் மூலமாக கட்டவிழ்க்கலாம், அது வேற. அந்த இடத்துல நீங்கள் இயேசு இருக்கிற இடத்துல உங்களை காமிச்சிட்டு நான் தான் எல்லாவற்றுக்கும் பரிபூர்ணமானவன், நான் தான் உங்களுக்கு வழின்னு காமிச்சிங்கன்னா அதுவும் தப்பாக போயிடும். விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். இதெல்லாம் சுவிசேஷத்தில் வருது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இதே பூமியில் 1000 வருடம் அனுக்கிரக வருஷங்களாக அவருடைய ஆட்சி இங்கே அமைக்கப்பட போகிறது. வேதம் இதை குறித்து நிறைய இடங்களில் சொல்லி இருக்குது. அதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அதை ஜனங்களுக்கு சொல்லுங்க. பூமி இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே, அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கொடுமையினாலும் வியாதிகளாலும் மரணத்தினாலும் நிறைந்திருக்கிறதே, இது சாஸ்வதம் அல்ல. இதே பூமியில் வேறொரு அனுக்கிரக காலம் வரப்போகிறது. அந்த அனுக்கிரக காலத்தை இயேசு கொண்டு வரப்போகிறார் என்கிற செய்தியும் ஜனங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவிசேஷம். நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாள், நியாய தீர்ப்பை பற்றி பேசணும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இதை செய்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால, என்னை சுற்றிலும் நடக்கிற ஊழியங்களை எல்லாம் கவனித்து பார்க்கறதுனால, இந்த நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை சமீப காலமாக பார்க்கிறது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. நான்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் போன சபைகளாக இருந்தாலும் சரி, என்னை நடத்தின தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பை தொடாமல் தங்களுடைய செய்தியை முடித்ததில்லை. எங்கள் சர்ச்சில் அடிக்கடி நியாய தீர்ப்பை பற்றி பேசிடுவாங்க. அந்த நியாய தீர்ப்பில் எப்படிலாம் நியாயந்தீர்க்கப்படுவாங்க, அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புனா என்ன, பொதுவான நியாய தீர்ப்புனா என்ன, தண்டனை கொடுக்குற நியாய தீர்ப்புனா என்ன, பலன் கொடுக்குற நியாய தீர்ப்பு பற்றி பேசுவாங்க.
இப்பெல்லாம் அதை பேசுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் பேசினா யாருங்க வர்றா சபைக்கு, பயமாக இருக்குது அப்படின்னு போயிடுறான் அப்படின்னு. நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இதெல்லாம் பேசுனீங்கன்னா எங்கள் விசுவாசம் போயிடும். நாங்கள் இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோம். என்ன விசுவாசம்னா, இயேசு அன்புள்ளவர், நம்ம என்னதான் செய்தாலும் அவர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார் அப்படின்னு ஒரு விசுவாசம் வச்சுருக்கிறோம். நீங்கள் விசுவாசம் வச்சுருக்கிற மாதிரிலாம் இயேசு தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். நீங்கள் ஒரு தப்பான காரியத்தை விசுவாசிச்சுட்டு இருப்பீங்க. கர்த்தர் எவ்வளவுக்கு எவ்வளோ அன்புள்ளவரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. இதை சொல்லணும். இதை சொன்னால் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இந்த பகுதியெல்லாம் படிக்கவே மாட்டோம். எனக்கு தெரிந்து நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தும் விசேஷத்தை படிக்கவே மாட்டாங்க, பயமாக இருக்குதான். நல்ல ஒரு காரியத்தை யோசிங்க. பயப்பட வேண்டியவர்களுக்கு பயப்படணும். பயப்பட வேண்டிய காரியங்களை சொல்லி ஊழியர்கள் அதை எச்சரிக்கணும். அப்போ இவங்க ஒருவேளை கலங்கிடுவாங்களோ பயந்துருவாங்களோன்னு நீங்கள் விட்டீங்கன்னா இவர்கள் அந்த கண்ணியிலே கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளுவாங்க. அப்போ நியாய தீர்ப்பை குறித்து பேசணும். நம்ம செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. அது பூமியில் வருதோ வரலையோ கண்டிப்பாக மறுமையிலே வந்துவிடும். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் வெட்டி கதை பேசலாம். ஒரு மனிதன் 60 வருஷம் வாழ்ந்தால் அதில் 10 வருஷம் அல்லது 5 வருஷம்தான் பாவத்துக்கு செலவழித்திருப்பான். அப்போ 5 வருஷம் பாவம் செய்ததுக்கு ஒருவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, நித்திய காலமா, இது என்னங்க நியாயம் அப்படின்னு ஒரு ஆள் புஸ்தகம் எழுதியிருக்கிறார். எனக்கு படித்து பார்த்த ஆச்சரியம். பாவத்தினுடைய டியூரேஷன், அதை வச்சு ஒரு தண்டனை நியமிக்கப்படுகிறது இல்லை. ஒருவனை கொலை செய்கிறான், எவ்வளோ நேரம் கொலை செய்திருப்பான் சொல்லுங்க? ஒரு 10 நிமிஷம், நல்லா வெட்டினா கூட 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் ஒரு ஆளை வெட்டி கொலை பண்ணதுக்கு ஒருவனை ஆயுள் தண்டனை போட்டு 14 வருஷமாக உள்ள தள்ளுவாங்க. இது அநீதி இல்லையா? இதை நீங்கள் இதுவரை கேட்டிருக்கீங்களா? ஒருவர் சொல்லுகிறார், ஒரு 60 வருஷம் வாழ்கிறான், அதில் இத்தனை வருஷம் உறக்கத்துக்கு செலவழிக்கிறான், இத்தனை வருஷம் தன்னுடைய வேலைக்கு செலவழிக்கிறான், இத்தனை வருஷம் மற்ற காரியங்களுக்கு அவன் செலவழிக்கிறான். பாவம் செய்கிற வருஷத்தை கணக்கு பண்ணி பார்த்தா வெறும் 5 வருஷத்துக்குள்ளே தான் பாவம் செய்கிறான். 60 வருஷம் வாழ்ந்த ஒரு ஆள் ஒரு 5 வருஷ கால அளவுக்கு தான் பாவம் செய்கிறான். அங்கங்கே எல்லாம் சேர்த்து அந்த நாட்களெல்லாம் கூட்டினா ஒரு 5 வருஷத்து நாட்கள், ஒரு 1500 நாட்கள் அளவுக்கு தான் வரும். இதுக்காக போய் ஒருவனை நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு நித்திய காலமாக தள்ளுவாங்களா? ஒரு 5 வருஷ பாவத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனையான்னு கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான வாதம் என்று பாருங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், கொலை செய்தவன் 10 நிமிஷத்தில் செஞ்ச கொலைக்கு 14 வருஷம் ஜெயில் என்பது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் மனுஷருடைய நியாயத்திலே இப்படி வச்சுருந்தா கர்த்தருடைய நீதியிலே கர்த்தர் எப்படி வச்சுருப்பாரு? சொல்லணும். இதை பயப்படணும். பயப்பட்டால் தான் பாவம் செய்ய மாட்டான் கர்த்தர். அதனால தான் சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் வெறும் ஆறுதலை சொல்வதும் ஆசீர்வாதத்தை சொல்வது மாத்திரமல்ல. ஒரு முழுமையான சுவிசேஷத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற கர்த்தரை பற்றி சொல்லணும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பற்றி சொல்லணும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை பற்றி சொல்லணும். மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் வரப்போகிறதையும் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை பற்றியும் சொல்லணும். இதெல்லாம் இல்லாத சுவிசேஷம் இருக்கு பாருங்க. ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு பட்டர் தடவி அவங்கள பாதுகாக்கவும் நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவாருங்க அப்படின்னு சொல்றதுமான சுவிசேஷம் தான் வேறொரு சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் என்பது இந்த சுவிசேஷத்துக்கு அப்படியே நேர் எதிராக பேசுறதும் இருக்கு. இந்த முழுமையான சுவிசேஷத்தை எடிட் பண்ணி பேசுறதும் இருக்கு. இது ரெண்டுமே வேறொரு சுவிசேஷம் தான். அப்போ முழு சுவிசேஷத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போ ஒரு சுவிசேஷனுடைய வேலை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை சீர்படுத்துகிற வேலை, அவர்களை கர்த்தரோடு கொண்டு வந்து இணைக்கிற வேலை. இது எல்லாத்தையும் சிலர் பாருங்க, இதுக்கு நேர் எதிராக பேசுவான். சில ஆள் அதை விட்டுருங்க. சிலர் எடிட் பண்ணி அவங்களுக்கு எது சாதகமாக எது அவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதோ அதை பற்றி தான் பேசுவாங்க. வெறும் ஆறுதல் பற்றி மாத்திரம் பேசிகிட்டே போவாங்க, பிரச்சனையே இல்லை. இந்த நியாய தீர்ப்பை பற்றியும் அவருடைய பாவத்தை குறித்து எச்சரிப்பும் பேசினா தான் பகையை சம்பாதிக்க வேண்டி வரும்.
இப்ப வேறொரு சுவிசேஷம், மென்மையான சுவிசேஷம், ஜனங்களை தாளாட்டுகிற சுவிசேஷம், அல்லது அவர்களுக்கு ஆசை தூண்டுகிற சுவிசேஷம், இதுதான் வேறொரு சுவிசேஷம். இந்த வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் திரளாக பெருகியிருக்கிறாங்க. இது போக இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. நேர் எதிராக வேறொரு சுவிசேஷங்கள் இருக்கிறது நிறையா. இயேசு கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் தேவன். இயேசு தேவனுக்கு சமானமானவரோ தேவனோ அல்ல. அவர் ஒரு தேவதூதன், ஒரு பிரதான ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி. மிகாவேல் தூதனை நான் அந்த நாட்களில் உங்களுக்காக அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரே, அந்த தூதன் தான் இயேசு. அப்படி பேசுகிற குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இருக்கிறாங்க. இவர்கள் புதிய காரியங்களை சொல்லி சுவிசேஷத்துக்கு எதிரான காரியங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்க யெகோவா சாட்சி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே கிறிஸ்துவையும் கூட விஞ்ஞானபூர்வமாக சொல்லி கிறிஸ்து கடவுள் அல்ல என்பதை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறவங்க. அப்புறம் நியூ தாட்ஸ் அப்படின்னு புதிய சிந்தனை, புதிய ஐக்கியம், நியூ தாட்ஸ் அண்ட் யூனிட்டி என்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய நூற்றுக்கணக்காக இருக்குது. சொல்லணும்னா பட்டியல் பெருசாக போயிடும். த வே இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவைகள் எல்லாமே வேறொரு சுவிசேஷம். இதில் எடிட் பண்ணி பேசுறதெல்லாம் இல்லை. இயேசு கடவுளே இல்லை, அவரை கடவுள் என்று பின்னால் வந்த மதவாதிகள் நிரூபித்தார்கள். அவரை பிராண்ட் பண்ணாங்க தங்களுடைய லாபத்துக்காக அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உலகத்தை படைத்தவர் ஒருவர் தான். அவருக்கு மனைவி பிள்ளைகள் அப்படிலாம் யாருமே கிடையாது. அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை படைத்தார். இயேசு என்பவர் அவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுவிசேஷங்கள் நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்காக இருக்குது. நான் 1-2 உங்களுக்கு சொன்னேன். இவைகள் எல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய, கவனமாக கையாளப்பட வேண்டிய காரியங்கள். அவங்க ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார் அப்படின்னா, இயேசு கடவுளாக இருந்தால் அவர் ஏன் பிதாவை நோக்கி ஜெபிக்கணும்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் ஒன்றுதான். கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதைத்தான் அங்கே சொல்லுது. அப்போ ரட்சிக்கப்படவும் பரலோகம் போகவும் கிறிஸ்து மாத்திரமே வழி இல்லை என்று சொல்லுகிறது இவருடைய உபதேசம். நியூ ஏஜ் உபதேசங்கள் இருக்கு. அது முழுசும் களியாட்டும். அவர்களுடைய காரியங்கள் முழுவதும் வேற விதமான கள்ள ஆவிகளை கொண்டு வருவது, ஆவிகளோட பேசுறது, அந்த ஆவிகளை கூப்பிட்டு ஒய்ஜா போர்டு போன்ற காரியங்களில் பேசுவது, பிற ஆவிகளோட தொடர்பு வைக்கணும், அது மாதிரி வேற மாதிரி போகும் அது. அப்போ இவைகள் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன. இதெல்லாம் சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல். சில இடம் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய தொழுவமே இருக்குது. நான் சொன்னதெல்லாம் சாத்தானுடைய தொழுவம். அது சாத்தானுடைய வாசல் என்பது சுவிசேஷம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிறிஸ்துவை மையப்படுத்தாது. அப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் சாத்தான் உள்ளே வரவும் மந்தையை திருடவும் வைத்திருக்கிற வழிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் தான் வருவதற்கும் போவதற்கும் திருடுவதற்கும் செப்பரேட்டா வாசல்களை வச்சிருக்கிறான். அதில் தான் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்த வாசல், சாத்தானுடைய வாசல் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல். ஆதியாம புஸ்தகத்தில் நீங்க படிக்கும்போது உலகத்துக்குள்ளே சாத்தான் வந்ததும் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே சாத்தான் வந்ததுக்கும் வாசலாக பயன்படுத்தப்பட்டது கீழ்ப்படியாமை. கர்த்தர் ஆதாம் ஏவாளிடத்திலே சொல்லி இருந்தார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் எல்லாம். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை கீழ்ப்படியாமையை கொண்டு வந்து கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி அவங்களோட பேசி அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளே அவர்களை நடத்தின போதுதான் சாத்தான் உலகத்துக்குள்ளே நுழைய முடிந்தது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தன்னை இணைத்து கொள்ள முடிந்தது. மனிதர்களிடத்திலே கர்த்தர் கொடுத்த காரியங்களை திருடி கொள்ள முடிந்தது. அப்ப சாத்தான் உள்ளே நுழைவதற்கு பிரதான வாசலாக பயன்படுத்தப்படுவது கீழ்ப்படியாமை. ஒரு சபை கீழ்ப்படியாத சபையாக
வசனத்துக்கு கீழ்ப்படியாத, வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சபையா இருந்தா அந்த கீழ்ப்படியாமையை பயன்படுத்தி தான் சர்ச்சுக்குள்ள அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல 10 பேர் கீழ்ப்படியாதவன் இருந்தால் வசனத்தை கேட்பான், கீழ்ப்படிய மாட்டான். வார்த்தைகளை கேட்பான், கீழ்ப்படிய மாட்டான். அப்படி கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் அவர்கள்தான் சாத்தான் நுழைவதற்கான வாசல்கள். ஒரு சபை நல்லா பிரசங்கம் பண்ணும், நல்லா ஊழியம் செய்யும், ஆனால் கீழ்ப்படியாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியாமை தான் சாத்தானுடைய வாசல்களில் பிரதானமான வாசல், கேட்வே. அதான் ரொம்ப முக்கியமான வாசல். அதனால் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கீழ்ப்படியாமையின் வாசல். எபேசியருடைய புஸ்தகம் 2:2 சொல்லுது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப இந்த சாத்தானுடைய ஆவி யாருக்குள்ள கிரியை செய்யும்னா கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள. வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், சர்ச்சை வச்சு போடானாலும் போக மாட்டான், கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தான் இருப்பாங்க, தங்களை கிறிஸ்தவர்களை போல காமிப்பாங்க, எல்லாவற்றுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. இதெல்லாம் பாருங்களேன், இந்த கீழ்ப்படியாதவர்கள் உள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்கள பயன்படுத்தி தான் சாத்தான் உள்ளே தன்னுடைய கிரியைகளை உள்ளே நுழைய பண்ணுகிறான். அதனால வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆவி. அது ஒரு கொடுமையான பொல்லாத பிசாசினுடைய ஆவி. இந்த ஆவி கீழ்ப்படியாதவர்களை டார்கெட் பண்ணி அவங்க வழியாய்த்தான் உள்ளே நுழைகிறது. அது சபைகளுக்குள்ள, மந்தைக்குள்ள, கர்த்தருடைய ஆடுகளுக்கு நடுவில் கீழ்ப்படியாதவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களை நுழைவாசலாக பயன்படுத்தி கொள்ளுகிறது. இவங்க எதுக்கெல்லாம் கீழ்ப்படியாதவங்க? வேதம் சொல்லுது பாருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள், சத்தியத்துக்கு மற்றவங்களை கீழ்ப்படியாம போக பண்றவங்க இருக்கிறாங்க. கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல பாருங்களேன். கலாத்திய சபையில அந்த சபையை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு பவுல் அவ்வளவு மெனக்கட்டு அங்கேயே தங்கி ஊழியம் செஞ்சு ஒரு நல்ல விசுவாசிகளை சம்பாதித்து ஒரு மந்தையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவர் கொஞ்ச நாள் ஊழியத்துக்காக வேற பகுதிகளுக்கு போன பிறகு இந்த கலாத்தியாவுக்குள்ளே கொடிய மனிதர்கள் உள்ளே நுழைந்து இவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் குலைத்து அவர்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி பண்ணிட்டு போயிட்டான். இதை கேள்விப்படுறாரு பவுல். அவர் கடிதத்தில் எழுதுகிறார், கலாத்தியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்லார் பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நான் தான் உங்களுக்கு சத்தியத்தை குறித்து, அஸ்திபார உபதேசத்தை குறித்து இதுதான் சத்தியம் என்று வலியுறுத்தி சொல்லிட்டு போனனே, அதெல்லாம் உங்க மனசுல ஏறவே இல்லையா? வேறொருவன் வந்து மயக்கினால் மயங்கி விட்டீர்களா? இன்னைக்கு பாருங்களேன், அருவருப்பான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், சத்தியத்துக்கு எதிரான காரியங்களை ஒருத்தன் மேடையிலிருந்து பகிரங்கமாய் பேசுகிறார்கள். ஆமாங்க, நாங்கள் அந்தி கிறிஸ்து தான் சொல்றான், இப்படித்தான் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இவர்கள் சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், கர்த்தருக்குள்ளே கர்த்தரை நம்பி உள்ளே வந்தவங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தை மதி மயக்கின போது அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அங்கே உட்காந்து கைதட்டிக்கிட்டு இருக்கிறான், விசிலடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர்களாக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதாக அவரை தரிசனத்திலேயோ அல்லது காரியத்திலேயோ வேதத்திலேயோ நீங்கள் தெளிவாய் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், 2வது வசனத்தில், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாசத்தின் கேள்வினாலேயா எதினாலே இந்த ஆவியை பெற்றீர்கள்? அப்ப இவன் பரிசுத்தாவியும் பெற்றுட்டான், ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகும்படிக்கு யாரோ சொன்ன உபதேசத்தை கேட்டு மதிமயங்கி போய்விட்டார்கள். இந்த ஆவியை நீங்க எதுல பெற்றீங்க? ஆனால் இன்றைக்கு வேறொருவன் வந்து
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உபதேசிச்சா நீங்க இந்த சத்தியத்தை விட்டு அதுக்குள்ள போயிட்டு விருத்த சேதனம் பண்றீங்க, யூதர்களுடைய பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறீங்க. இது என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினர்களா என்று கேட்கிறார். ஆவியில தான் ஆரம்பம் பண்ணீங்க. ஒருவன் வந்து பேசினானாம், வேறு காரியங்களை சொன்னானாம், நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி இவ்வளவு சீக்கிரமா மாம்சத்தில் போய் முடிஞ்சிட்டீங்களே, இந்த அளவு கூட உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ற அறிவு ஆவிக்குரிய அறிவு, இது கூடவா இல்லை அப்படின்னு கேட்கிறார். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ளுகிறவர்கள், ஒரு சில வசனங்களை வார்த்தைகளை மாத்திர எடுத்து இதுதான் சத்தியம் என்று சாதித்து சத்தியத்தினுடைய மீதி பகுதிகளை மறுதலிக்கிறவங்க, சுவிசேஷத்தை எப்படி எடிட் பண்ணி போடுவான்னு சொன்னனோ உபதேசத்தையும் சத்தியத்தையும் எடிட் பண்ணி காமிக்கிறவங்க, இவர்கள் வந்து ஒரு சபையில் இருந்தா, ஊழியங்களுக்கு நடுவில் இருந்தா, இவர்கள்தான் சாத்தானுடைய நுழைவாசல்கள். இப்படிப்பட்ட சபைகளை விட்டு நீங்க விலகணும். இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஏன்னா அவனை நீங்க பார்க்குறீங்க, இவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவன், அவனிடத்துல தேவதா பக்தி இல்லை, தேவத்துவத்தின் காரியங்களை மறுதலிக்கிறவன், மாம்சத்திலே கிரியை செய்கிறவன். பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன் வழியாத்தான் இன்னைக்கு இல்லை, ஒரு வேளை அது வாசல், அது நாளைக்கு அந்த வாசல் வழியா கண்டிப்பா பொல்லாத பிசாசு நுழைவான். ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் வழியாகத்தான் சாத்தான் இந்த உலகத்துக்குள்ள வர முடியும். முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படியாமையிலே விழவைத்து அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்து அவர்கள் மூலம் இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்ததைப் போல கீழ்ப்படியாதவர்களை டார்கெட் பண்ணி அவன் கிரியை செய்வான். அடுத்த காரியம் பாருங்க, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தர் வருகிறார். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ரட்சிப்புக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. 3வது காரியம், கர்த்தருடைய திரு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சிலர் வசனத்தை நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, சபைகளில் நல்லா வசனத்தை வாசித்து அதை தியானிக்கிற, டீச் பண்ணுற, கிளாஸ் நடத்துகிற சபையெல்லாம் இருக்குது. வசனத்தை குறித்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பு மனுஷனிடத்தில் அதற்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான். வசனத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது, தியானிப்பது, ஆழமாக யோசிப்பது, பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் அடுத்து தான். ஆனால் அந்த வசனத்தை குறித்து மனிதர்களிடத்திலே கர்த்தருடைய முதல் எதிர்பார்ப்பு தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தன் வசனத்துக்கு நடுங்கணும், அந்த வார்த்தைக்கு அவன் அடங்கி நடக்கணும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் இதை விட்டுட்டு அந்த வசனத்தை குறித்து நீங்கள் வேற என்ன செய்தாலும் அது பிரயோஜனமற்ற செயலாகத்தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு கட்டம் போட்டு வசனத்தை எடுத்து இந்த வசனம் வந்து இந்த உபதேசத்தை சார்ந்தது, இந்த வசனம் இந்த உபதேசத்தை சார்ந்தது, இது எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு பேர் இந்த இசம் அந்த இசம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. ஆனால் மூல காரியம் வசனத்தை குறித்து மனிதர்களிடத்தில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பிள்ளைகள் கீழ்ப்படிவதைப் போல எதிர்கேள்வி கேட்காம கீழ்ப்படிங்க. இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, அவர்கள் கீழ்ப்படியாதவங்க ஒரு சபையிலையோ ஒரு ஊழியங்கள்லையோ ஊழியக்காரர்களாக இருந்தா கவனம். அவருடைய வாழ்க்கை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவோ வெளிப்பட்டா கவனம். அவன் சாத்தான் நுழைய போகிற ஒரு நுழைவாசலாக இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எங்கள் சர்ச்சில் வசனத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் வந்த ஒரு செய்தியை ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். இது வெளிநாட்டில் நடந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது வேதத்தை ஏதோ ஒரு பெரிய கடவுளுடைய எழுத்து, அந்த எழுத்துலெல்லாம் கடவுள் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இது பேப்பரில் அச்சடித்த ஒரு புத்தகம், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறீங்க. பாருங்களேன், நான் இந்த புஸ்தகத்தை காலால் எட்டி உதைச்சி காமிக்கிறேன். எங்கள் விசுவாசிகள் மூப்பர்கள் அதை ஃபுட்பால் மாதிரி உதைவாங்க, பாருங்க என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி எட்டி உதைகிறாங்க. அந்த சர்ச்சில் நான் பார்த்தேன், மனம் ரொம்ப வேதனைப்பட்டது. அப்போ கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்குற கனம் அவங்களுக்கு கொடுக்கலைன்னா அவர்கள் எப்படி இந்த வார்த்தைக்கு எப்படி அந்த விசுவாசத்தை கொடுப்பாங்க? அப்போ திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள்,
வேதம் சொல்லுது 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனம் தான் ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்லுது. அதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருந்து இடறலும் அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ யார் அவர்களை நியமித்தார் என்ற ஒரு கேள்வி வரும்ல. ஒருத்தனை ஒரு இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா யார் ஏற்படுத்தினா? அந்த கீழ்ப்படியாதவர்களை சாத்தான் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்னா இவர்களை வச்சு தான் அங்கே உள்ளே வரணும், வெளியே போகணும் அவன். அப்போ அதனால சாத்தானுடைய வாசல்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை வேதம் காமிக்குது. அடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு, இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்களா உன்னை நியமித்து கொண்டு அதில் ஓடுவாங்க. அவர்கள் தாங்கள் நியமித்து கொண்டு கர்த்தருக்கு செய்ததை பெருசா பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவன் இருக்கான் பாருங்க, அவன் சாத்தானுடைய நுழைவாசல். அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டு வேற எதை வேணாலும் செய்யுங்க, கர்த்தர் சொன்னதை செய்யலைன்னா அதனால்தான் கர்த்தர் அவர்களை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். அவங்கள தன்னுடைய நாலேஜிலேருந்தே கர்த்தர் எடுத்து போட்டுறாரே. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், பிசாசு விரட்டி இருக்கிறான், ஊழியம் செஞ்சிருக்கிறான், பெரிய பெரிய கன்வென்ஷன் நடத்தி இருக்கிறான், எத்தனையோ ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு அறிவிச்சிருக்கிறான். ஆனால் சித்தத்தை செய்யலை. மத்திய 7வது அதிகாரம் அதுதானே சொல்லுது. என் சித்தத்தை செய்யாதவன் எவ்வளோ பெரிய காரியத்தை அவனாய் நியமித்து கொண்டு செய்தாலும் அவன் பாராட்டப்படுகிறது இல்லை. அந்நாட்களில் அநேகர் வந்து என்னிடத்தில் கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் இதை செய்தோம் அல்லவா அதை செய்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் அங்கே உறுதிபட சொல்லியிருக்கிறார். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். கர்த்தருக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு இது நல்லா செய்ய முடியும், இது நல்லா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கொடுத்தா நீங்கள் செஞ்சிட்டீங்கிறக்காக ஏற்றுக்கொள்வதற்கு பரலோகம் ஒரு குப்பை தொட்டி அல்ல என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் இதைத்தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் அதில் கர்த்தர் தொடவே மாட்டார், கை வைக்க மாட்டார். எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். ஒரு பெரிய ட்ராலர்னா மீன் பிடிக்கிற கப்பல் வைத்திருக்கிறவர். அவர் ரொம்ப நண்பர், ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசுவார், பழகுவார். எங்கள் வீட்டுக்கு வருவார், ஊழியத்துக்கு வருவார், ஜெபம் பண்ணுவார், அவரும் ஊழியம் செய்வார். ஒரு பெரிய மீன் பிடிக்கிற ட்ராலர் வச்சிருக்கிறவர். அவருடைய வீட்டுக்கு என்னை ஒரு நாள் அழைத்திருந்தார். நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிடுகிறது இல்லை, அதனுடைய வாசனையே எனக்கு பிடிக்காது. நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவர்கள் பிடித்திருக்கிற மீன்களில் ரொம்ப விசேஷமான விலையேற பெற்றதில் பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன், பிரதர் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, மீன் நான் சாப்பிட்டதில்லை, சாப்பிடவும் மாட்டேன், அந்த வாசனையே பிடிக்காது, எனக்கு வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை அண்ணே பாருங்கள், இந்த மீன் 1 கிலோ 7,000 ரூபா விலை, இது இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ஃபாரினுக்கு போகும், அதனால தான் உங்களுக்கு பார்த்து விலையேறப்பட்டதாக செஞ்சு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் பார்வையிலே அது விசேஷம், அவர் பார்வையிலே அது ரொம்ப விலையேற பெற்றது, அவர் அந்த அன்பில் தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அது எனக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். அப்படி தான் இன்றைக்கி பல பேர் கர்த்தருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு முடிஞ்சது போன்ற காரியங்களை செய்து அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கர்த்தர் அப்படிலாம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவர் தமக்கு சித்தமானதை சொன்னால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நீ எனக்கு இதைத்தான் செய்யணும்னா நீங்கள் இதைத்தான் செய்யணும். நீ இந்த ஊழியத்தை, உன்னுடைய ஊழியம் இது இப்படித்தான் செய்யணும்னு சொன்னால் அப்படி தான் செய்யணும். அதை தாண்டி நாமாய் வந்து ஏதாவது செய்து இதனால் தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படும் என்று நினைத்தால் அவர் அதை ஏறிட்டும் பார்ப்பதில்லை என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 18-19 அவர் சொல்றாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவ்விடத்துக்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்ன போது, ஒரு பயங்கரமான இடம், அங்கே நீ போய் அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் போ என்று சொன்ன போது
அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. உனக்கு அங்க துக்கம் இருக்குது, உன்னை அடிப்பாங்கன்னு கர்த்தர் சொல்லியும், ஆனா நீ போகணும்னு சொல்லியும் பவுல் தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். நீ ஏன் இங்க வந்த? இது ஒரு ராஜரீக குற்றம் என்று அகிரிப்பா ராஜாவிடத்துல விசாரிக்கப்படும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அப்படி நீ போ, உன்னை கட்டுவாங்க, தண்டிப்பாங்க, சிறையில போடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, ஆனாலும் நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்ன போது நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா உங்களுடைய விருப்பம், சுயம் சிலுவையில் அறையப்படணும். இப்ப நீங்களா ஒன்றை செஞ்சு அது நல்லதாவே நீங்க செஞ்சிருந்தா கூட அது கீழ்ப்படியாமை என்ற ஒரு கணக்கில் தான் வரும். அப்போ அழைப்புக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். நாங்கள் என்னங்க தப்பு செஞ்சோம்? பிசாசு விரட்டினோம், விடுதலை செய்தோம் ஜனங்களை அப்படின்னு சொன்னால் கூட அவர்களை பாருங்களேன், கர்த்தர் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் செஞ்சது நல்லது தான், பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதபடிக்கு அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். அடுத்த வாசல், சாத்தானுடைய வாசல், பரிசுத்த குலைச்சல். தேவனுடைய மந்த அது கர்த்தருடையதாக இருக்கிறதுனால அவர் அதை வேலி எடுத்து பராமரித்திருக்கிறார். பெரிய சுவர்களை எழுப்பி வாசல் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுல பரிசுத்த குலைச்சலான காரியங்களை உள்ளே கொண்டு போடுவது சாத்தான் நுழைவதற்கான வாசல். ஒரு சர்ச்சில் பரிசுத்த குலைச்சல், ஒரு ஊழியத்தில் பரிசுத்த குலைச்சல், ஒரு ஆராதனையில பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல்லாம் தெரியுமில்ல, பரிசுத்தத்தை கொலைச்சு போடுறது பரிசுத்த குலைச்சல். இவர்கள் இதை உள்ளே நுழைய வச்சுட்டா சாத்தான் உள்ளே வந்துடும். பாலாக் என்ற ஒரு ராஜா, அந்த பாலாக் என்ன செய்யறான், இஸ்ரவேலர்கள் பயணப்பட்டு அப்படியே வர்றாங்க. வரும் பொழுது அவனுடைய தேசத்துக்குள்ளே வந்தா இந்த 35 லட்சம் பேர் உள்ள நுழைஞ்சா என் தேசம் மிஞ்சாது. இவர்கள் உள்ளே நுழையக்கூடாதபடி இவர்களோட சண்டை போட முடியாது. இப்போ என்ன செய்யலாம் என்று யோசித்தான் பாலாக். அவன் உள்ளே வந்துட்டாங்கன்னா தேசத்தில் எதுவும் மிஞ்சாது. இவர்களுடைய பிரயாணத்தில் போகிற பாதையில் இருக்குது அவனுடைய தேசம். அப்போ இவங்களை எப்படி தடுக்கிறது? சண்டை போட முடியுமானா முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதுல அவ்வளவு ஜனங்கள் இல்லை, யுத்த புருஷர்களும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம், வேற என்ன முறையை கையாளலாம் என்று யோசித்து அவனுக்கு பிலேயாம் என்கிற ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறார். அவனை அழைத்தான். ஐயா, என்னால் சண்டையெல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாது, ஒரு மலையில் உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன். அங்கிருந்து பார்த்தா இந்த இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறது தெரியும். நீ என்ன செய்யணும், கையை நீட்டி அவங்க நாசமாக போகணும்னு சொல்லி சபி, மண்ணள்ளி கூட தூத்து அவர்கள் அழியணும். ஏன்னா நீ கடவுளுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசின்னு எனக்கு தெரியும். அவன் சொல்லலாம், அப்படிலாம் செய்ய முடியாதுங்கன்னு சொல்கிறான். வாங்கிக்கையா, எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கூலியும் கொடுத்தான். சரி, நல்ல ஒரு காசு வருதே, ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு பணம் வருதுன்னு சொல்லி பிலேயாமும் ஆசைப்பட்டு மேலே போகிறான். மேலே போய் அவங்களை சபிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான். நாக்கு வேற மாதிரி ஆசீர்வதிக்குது அவனை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுடைய நாவை திருப்புகிறார். அவர்கள் நாசமாய் போட்டுன்னு சொன்னா கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு வருது. அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியல. ராஜாவுக்கு ஒரே கோபம். ஏன் உனக்கு பணத்தை வேற கொடுத்து மலை மேலே கொண்டு வந்து அவங்கள சபிடான்னு சொன்னா நீ உட்கார்ந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிற என்று அவனுக்கு கோபம். உடனே அவர் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், சாப வார்த்தைகளே வரமாட்டேங்குது. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாபத்திற்கு விலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றார். உடனே வேற என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிக்க, இதுக்கு என்னதான் வழி என்று கேட்டபோது பிலேயாம் ஒரு ஆலோசனை சொன்னான். என்ன சொன்னான்னு தெரியுமா? உன் தேசத்தில் இருக்கிறாங்களே மீதியானியர்கள், அவர்கள் கொண்டாடுகிற விக்கிரக பண்டிகைக்கு இஸ்ரவேலர்களுடைய முக்கியஸ்தர்களை கூப்பிடு, உங்களுடைய ஸ்திரீகளை அவர்களோட கூட பழக விடு, அவங்க பாவம் செய்யட்டும். பாவம் செஞ்சா அவர்களை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய நிழல் அவர்களை விட்டு நீங்கி போகும் என்று அநீதத்தின் கூலிக்காக ஆலோசனை சொன்னான். அதான் பிலேயாமுடைய ஆலோசனை. அப்படியா, அப்படி செய்தால் நடக்குமா? ஆமா, அவருடைய பலம் கர்த்தர் சொன்ன பரிசுத்தத்தை காப்பாற்றுறது தான் இருக்கு. இவர்கள் அந்நியர்களோட சம்பந்தம் கலந்தா அவருடைய பலம் அவர்களை விட்டு போயிரும். பரிசுத்த குலைச்சல் உள்ளே கொண்டு போய் விட்டால் அவருடைய பலம் போயிரும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தான். உடனே இவர்கள் மீதியானர்கள் போய் அவங்கள எல்லாம் எங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடுறோம், வந்து பாருங்க, சோமபானம் சுறாபானம் எல்லாம் கிடைக்கும்,
நல்ல சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இவன் வனாந்திரத்தில் காஞ்சு போய் வர்றான் பாருங்க. வெள்ளைப்பூண்டுகளையும் வெங்காயத்தை நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அடிபட்ட மாதிரி வர்றாங்க. இவர்களை அழைத்த போது உள்ளே போனாங்க. அவருடைய ஸ்திரீகள் அவர்களுடைய நடனம் ஆடினார்கள். பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே கொண்டு வரப்பட்டது. கர்த்தருடைய நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. இதேதான் சாத்தான் நுழைவதற்குண்டான வாசல், பரிசுத்த குலைச்சல். ஒரு ஆராதனையில பரிசுத்த குலைச்சல் வந்துருச்சுன்னா கவனம். அடுத்து அந்த வாசல் வழியா சாத்தான் உள்ளே வந்து விடுவான். இன்னைக்கு சபைகளில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்த ஆராதனைகளுக்கும் நாங்கள் ஊழியங்களை துவக்கி செய்து கொண்டிருந்த காலங்களில் பார்த்த ஆராதனைகளுக்கும் சபை ஆராதனை முறைமைகளுக்கும் இன்றைக்கும் ரொம்ப வித்தியாசம். எல்லாம் மாடர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் எங்கே பார்த்தீங்கனாலும் அது சபைக்கு வந்திருக்கிறோமா, ஆராதிக்க வந்திருக்கிறோமா, பப்புக்கு வந்திருக்கோமா, ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட பரிசுத்த குலைச்சல்களை உள்ளே வைத்திருக்கும் போது அந்த பரிசுத்த குலைச்சல்களை ஏன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் கொண்டு வரானா, நாளைக்கு சாத்தான் உள்ளே நுழைவதற்கு அது ஒரு வாசலாய் பயன்படுத்தப்படும். ஒருவேளை இனி வருகிற அந்த கொடிய காலங்களில், தீமையின் காலங்களில் சாத்தானுடைய கிரிகள் பிரவேசிக்கும் போது எங்கெங்கெல்லாம் ஹோல் போட்டு வாசல் போட்டு வச்சிருக்கானோ எல்லாத்துக்குள்ளே வழியாக உள்ளே நுழைஞ்சிருவான். நீங்க பாருங்க, அப்படிதான் நடக்கும். இது வாசல். இந்த வாசலை உள்ளே கொண்டு வந்து ஆராதனை கெடுத்து அதுல வேசியின் பாடல்கள் என்று வேதத்தால் சொல்லப்படுகிற பாடல்களை உள்ளே கொண்டு வந்து ஜனங்களை ஆபாசமா நடனமாட வச்சு, இதை கூட நம்மை பரிசுத்தப்படுத்த முடியலைன்னா அவர் என்ன கடவுள்? நான் செய்கிற பாவத்தை கழுவ முடியலைன்னா என்னங்க கடவுள் என்று சொல்லி சவால் விட்டு பாவத்தை பச்சை தண்ணி போல பருகி ஒரு பிரசங்கம் பண்ணா அதில் ஆபாசம், அதில் ஆராதனை பண்ணா அதில் ஒரு ஆபாசம் என்று பல பரிசுத்த குலைச்சலான காரியங்களை உள்ளே கொண்டு வருவது சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இஸ்ரவேலர்களிடத்திலே முதல்ல பரிசுத்த குலைச்சலை தான் உள்ளே கொண்டு போய் விட்டான். அடுத்து பாருங்க, சாத்தான் உள்ளே வந்துட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை தான் முதல்ல உள்ளே கொண்டு போய் விட்டான். அடுத்து பாருங்கள், அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டான். அவனை சிறை கைதியாய் மாற்றி விட்டான். தன்னுடைய கை பாவையாக அவனை ஆட்டிப்படைக்க ஆரம்பித்து விட்டான். அப்ப பரிசுத்த குலைச்சல் சாத்தான் நுழைகிற இன்னொரு வாசல் என்பதை கவனத்தில் வைக்கணும். கர்த்தருடைய ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது. தேவனுடைய ஸ்தலத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதில் போய் பாழாக்குகிற அருவருப்புகளை ஏற்றுவது. கர்த்தர் சொல்றார், கடைசி காலத்தில் பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது கவனப்படணும். அது எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரமல்ல, உங்க சர்ச்சில் நீங்க போகிற இடத்துல கூட பாழாக்கும் அருவருப்பு ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா கவனமா இருக்கணும். ஓடி போயிடணும் அந்த இடத்தை விட்டு. கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்த குலைச்சல்கள் உள்ளே வருகின்றன. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அதனுடைய தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். நீங்க பாருங்க, எத்தனை பலிபீடங்கள், எத்தனை சபைகளில் உள்ளவைகள், அதுல பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எதெல்லாம் உண்டாயிருக்கிறது. ஒரு போதகர் பேசின ஒரு செய்தியை இன்று மாலை என்னால் கேட்க நேரிட்டது. அவர் சொல்றார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு சபையில் இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் ஆரம்பித்திருக்கிறது. அதில் சபை போதகர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். பின்னால் அவரை ஊக்கப்படுத்தவும் பாடகர் குழு எப்படி பின்னால் இருந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாடகம் மாதிரி மியூசிக் போடுவான். கர்த்தர் அந்த இடத்தில் வனாந்திரத்தில் நுழைந்தான்னு மியூசிக் போடுவான். அதில் ஆரம்பித்து இப்போது இந்த கிரிக்கெட் விளையாடுற இடத்துல, இந்த மாதிரி மற்ற ஒரு பொது விளையாட்டு அரங்கங்களில் சில பெண்கள் கையில் சில ஜிகினா பேப்பர்களை வைத்துக்கொண்டு, இந்த சியர் கேர்ள்ஸ் என்று பேர், அவங்க அப்படியே குறைந்த உடைகளை போட்டு அப்படியே ஆட்டிக்கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி போடலை, ஆனால் சில பெண்களை அவங்க இந்த மாதிரி பின்னால் நிற்க வச்சு ஒரு இடத்துல அவர் உணர்ச்சி வசப்பட்டு அல்லேலியான்னு சொல்லும்போது இவர்கள் உடனே அதை அப்படியே ஆட்டி இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரெஸ்ஸையும் குறைச்சிருவாங்க. இது என்னது? ஒரு பிரசங்கத்தில் அவர்கள் சொல்லுகிற செய்தியை கவனிப்போமா, இவங்க இப்படியே ஆட்டி கொண்டிருக்கிற ஜிகினா பேப்பரை பார்ப்போமா? என்ன பார்ப்பாங்க? இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அவர் சொல்றாரு,
இது எங்கேயோ நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்றார். எந்த சர்ச்சுன்னு எனக்கு தெரியல, அது நடக்குதுன்னு சொல்றார். பாழாக்கும் அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற ஆரம்பித்து விட்டன. சிலர் பாருங்க, அது நடனங்கள் ஆடி அவங்க பண்ணும்போது நீங்க நல்லா அவருடைய முகத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெய்வாம்சம் எதுவுமே இருக்காது. அது வேறொரு ஆவி அவர்களை ஆட்டி வைப்பதை போல தெரியும். நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆவிக்குரியவனுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. நீங்க பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்துவதே பரிசுத்த குலைச்சலான காரியங்களை உள்ள கொண்டு வரதுக்கு தான். அவங்க போடுற மேடை, அவங்க போடுற அலங்காரங்கள் எல்லாம் பரிசுத்த குலைச்சலை வைத்து ஜனங்களை என்டர்டெயின் பண்ணணும். தான் இவர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். செப்பனியான் காலத்திலே இருந்திருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி இப்போ இப்படிலாம் பண்றாங்கன்னா, அந்த காலத்துல குடிப்பது, வெறிப்பது, சோமபானம், சுறாபானம்லாம் சொல்லுவாங்க இந்தியாவில். அது மாதிரி அவங்க நிறைய குடிகளை வைத்து கொண்டு ஆடுவது, இன்னும் பல பாவங்களை செய்வது, இந்த பாகாலுடைய ஆராதனை முறைகளை உள்ள கொண்டாந்தாங்க. அடுத்த காரியம் பாருங்க, பரிசுத்த குலைச்சல். தேவனுடைய ஊழியத்தை வியாபாரமாக்குவது பரிசுத்த குலைச்சல். எசேக்கியேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை, பரிசுத்த ஸ்தலம் சொல்லு, வியாபாரம் சொல்லும்போது இது எங்கேயோ நடக்கிற வியாபாரத்தை சொல்லல, ஊழியத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள நடக்கிற வியாபாரத்தை சொல்லுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை உன் நடுவிலிருந்து நான் புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியிலே சாம்பலாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? வியாபாரம். இன்னைக்கு ஊழியத்தின் பேரை வச்சு எதை தொட்டாலும் வியாபாரம். ஜெப துணி, ஜெப எண்ணெய், இன்னும் என்னென்னமோ இருக்குது. ஆன்லைனில் முதற்கொண்டு வியாபாரம் பண்ணுகிறார்கள். இது மாதிரி நிறைய காரியங்கள் இன்னைக்கு பெரியட்டு சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் வியாபாரம், பரிசுத்த குலைச்சல். வியாபாரம் தானங்க பண்ணுறாங்க. ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில், ஒரு ஊழிய இடத்துல ஒரு தங்கத்தட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு தங்க பேனா வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அதை ஏலத்துக்கு கொடுக்குறாங்க. ஊழியத்துக்கு தானே பயன்படுத்த போகிறாங்க என்று நீங்கள் ஒருவேளை கருதலாம். தேவாலயத்தில் கர்த்தர் கோபப்பட்ட ஒரே ஒரு சம்பவம், அங்கே என்னமோ நடந்துகிட்டு இருந்தது. கர்த்தர் கோபப்பட்ட சம்பவம் வியாபாரத்தை பற்றினது என்பதை மறந்துடாதீங்க. அங்கே கள்ளர்கள் அங்கே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதித்து கொண்டு இருந்ததை பார்த்தபோது தான் கர்த்தர் கோபத்தின் உச்சத்துக்கு போய் கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரர்களையும் புறாவிருக்கிறவர்களையும் அடித்தார். அங்கே பாருங்க, கள்ள உபதேசம் பண்ணவன் இங்கே இருந்திருக்கிறான். அந்த இடத்துல ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பொறாமைப்படுகிறவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து கோபப்படாத கர்த்தர், கோபத்தின் உச்சத்துக்கு போகாத கர்த்தர் வியாபாரத்தை பார்த்த போது கோபப்பட்டார். அப்போ அது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்க. அப்போ கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை கள்ளர் குகையாக்குகிறதும் வியாபாரமாக்குவதும் கர்த்தருக்கு அருவருப்பான பரிசுத்த குலைச்சல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 39வது வசனம். நீங்க காணிக்கை என்பது கர்த்தரை பிரியப்படுத்தும் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில காணிக்கைகள் பரிசுத்த குலைச்சல் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. காணிக்கையே பரிசுத்த குலைச்சலாம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல 39வது வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 20ல், இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாது இருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். நான் சொல்றதை கேட்க உனக்கு பிடிக்கலையா, வெளியே போய் உள்ள இருக்காத. ஏன்னா உன்னை வாசலாக பயன்படுத்தி கொண்டு சாத்தான் மற்றவங்களையும் துன்பத்துக்குள்ளாக்கி விடுவான். உனக்கு பிடிக்கல இல்லை நான் பேசுவது, வெளியே போ, விக்கிரகங்களை நமஸ்கரி, சேவி, ஆராதனை செய்யி. நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். சில ஆட்கள் பாருங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு காணிக்கை கொண்டு போட்டுட்டா அந்த காணிக்கை இவங்க செஞ்ச தப்பெல்லாம் பரிசுத்தமாக்கி விடும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சிலர் பாருங்க, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி அதில் ஒரு பங்கை கொண்டாந்து போட்டுருவான்.
பல இடத்துல கள்ள வியாபாரம் பண்ணுவாங்க, கள்ள தொழில் செய்வாங்க. இவர்களை ஊக்கப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தாங்கள் செய்கிற தப்பிதங்களை இந்த காணிக்கை கொண்டு வந்து போட்டுட்டா கர்த்தர் அதை மன்னித்து விடுவார், கூல் ஆகிடுவார். அது யார் கூலாவாங்க தெரியுமா? அந்த ஊழியத்தை நடத்துறவர், பாஸ்டர் கூலாவார். கர்த்தர் எரிச்சலாகி விடுவார் தான் வேதம் சொல்லு. காணிக்கையை போட்டுட்டா, நீ செய்கிற பாவத்தை செஞ்சுட்டு காணிக்கை கொண்டு வந்து போட்டுட்டா அந்த காணிக்கை பரிசுத்த குலைச்சல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பாருங்க, இன்னைக்கு பல இடத்துல வந்து வியாபாரம் பண்ணுவான், கள்ள வியாபாரம் பண்ணுவான், கள்ள தோணி, கள்ள டிக்கெட் போடுறான். இவங்கெல்லாம் எனக்கு தெரியும், சில ஆளுக்கள் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதந்தோறுமோ சபைகளுக்கோ ஊழியங்களுக்கோ அதில் ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்துட்டா தன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கை கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதும் பரிசுத்த குலைச்சலும் என்று வேதம் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறது. இதெல்லாம் சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல்கள். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அடுத்து துணிகரம். துணிகரமான ஆள் இருப்பான், எதுக்கும் பயப்பட மாட்டான். கர்த்தர் தானே வந்தா பார்த்துக்கலாம். இந்த துணிகரமான நடக்கைகள் இருக்கிறவர்கள் சாத்தானுடைய வாசல்கள். அது வழியா சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான். யூதாஸின் துணிகரம். யூதாஸ் பாருங்களேன், எவ்வளவு துணிகரமான ஆள்னு பாருங்களேன். அவனுக்கு அவன் செய்ய போகிற பயங்கரம் உணர்த்தப்பட்ட போதும் அவன் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஒரு எச்சரிச்சோம், அந்த எச்சரிக்கையை பொருட்டா நினைக்காம துணிகரமா இருந்தான். நீங்க பாருங்க, அவன் சாத்தான் உள்ளே நுழைவதற்கான ஒரு வாசல். அவன் உள்ளே இருந்ததுனால, அவன் ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இரவு உங்களை எல்லாம் கோதுமை சுளகுல புடைக்கிற மாதிரி புடைக்க அனுமதி கேட்டிருக்கிறான் சாத்தான். எப்படி அனுமதி கேட்பான்? உங்க கூட இருந்த ஒரு சீஷனை ஒரு ஆளை நான் கைப்பற்றி விட்டேன், அவன் வழியாக நான் இப்போ உள்ள நுழைஞ்சு மற்ற சீஷர்களையும் பண்ணணும் அப்படின்னு ஏதோ கேட்டிருக்கலாம். சரி, அதை விடுங்க. இங்கே என்ன சொல்லுது பாருங்களேன். யூதாசுடைய துணிகரம். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2-4 ஆகிய வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயந்தபடியினாலே எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனான ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவர்களை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். இதைத்தான் நான் முதல்ல சொல்ல விரும்பினேன். தேவனுடைய கர்த்தருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் அறியாமல் அந்நியனுடைய சத்தத்தையும் அறியும் போது, அவங்களுடைய தொடர்பு வச்சிருக்கும் போது, இவன் பாருங்க, இந்த வாசல் வழியாய் வந்து கர்த்தருடைய ஆயத்தில் இருந்த ஒரு ஆட்டை அவன் கொண்டு போய் விட்டான். பாருங்கள், காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இதுல துணிகரம் எங்க வருதுன்னா, யோவானுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வருது. என்ன செய்கிறான்? இயேசு சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ரபி நானா நானா நானான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக 26வது வசனத்துல, யோவான் 13:26, இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத் துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அதுல மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்க கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ, ஆனா யூதாஸுக்கு தெரியும் இல்ல, நீதான் காட்டி கொடுக்க போகிறாயின்னு, உன்னுடைய வண்டவாளம்லாம் எனக்கு தெரியும்பான்னு சொல்றாருல. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் பிரவேசித்தான். இந்த துணிகரம் வந்த உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து புறப்பட்டு அவர்களிடத்துல போயிட்டான், ஆசாரியர் இடத்துல போயிட்டான். இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்பான்னு சொல்லியும் மனதை கடினப்படுத்தி கொண்டு துணிகரமா போனான். பாருங்க, இந்த துணிகரம் நிறைந்தவங்க ஊழியத்தில் இருப்பாங்க, ஊழியக்காரர்களாக இருப்பாங்க, சபைக்குள்ளே இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல்கள். இவன் போட்ட அந்த வித்து இவனை வாசலாய் பயன்படுத்தி வைத்திருந்ததுனால சாத்தான் கர்த்தரிடத்துல வந்து, உங்க சீஷர்கள் எல்லாம் நான் சொலகுல புடைக்கிற மாதிரி புடைக்க போறேன்,
என்று அனுமதி கேட்டுக்கொண்டதாக வேதம் சொல்லு. துணிகரக்காரர்கள் ஆபத்தானவர்கள், துணிகரக்காரர்கள் சாத்தானுடைய வாசல்கள். சபையில் ஊழியத்தில் துணிச்சலாக செய்வான். எதனால் இதை செய்யக்கூடாது? நான் சொன்னேனே, வேதத்தை எவ்வளோ கனம் கொடுக்கணும், நாங்கள் அதை மிதிப்போம், விளையாடுவோம்னு சொல்லுவோம். சபையினுடைய அந்த பீடம் பரிசுத்தமானது. பரிசுத்தமாக இருந்தால் என்ன, நாங்கள் உள்ளபடி தான் ஆடுவோம், அசுத்தமானது செய்வோம். துணிகரக்காரர்கள், பாவம் செய்ய துணிந்திருக்கிறவங்க, இவர்கள் இவது போன்ற சபைகள், இவர்களுடைய ஊழியங்கள், அல்லது இவர்கள் விசுவாசியாக இருந்தால் கூட இவங்கெல்லாம் சாத்தான் மந்தைக்குள்ளே நுழைவதற்கான வாசல்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இப்போ சாத்தானுடைய வாசல்களை குறித்து 2 வாரமும் நம்ம ரொம்ப ஆழமாக கவனித்து பார்த்துருக்கிறோம். சாத்தானுடைய வாசல்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் சாத்தானுடைய வாசலாய் மாறிவிடாதபடிக்கும் கவனமாக இருக்கணும். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு ஊழியத்தை நம்புகிறீர்கள், ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். முதல்ல கவனிங்க, அவன் கர்த்தருக்குள் என்னை நடத்துகிற வாசலாய் இருக்கிறானா, சாத்தான் நுழைவதற்கான வாசலாய் இருக்கிறானா என்பதை கவனித்து பாருங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வீர்கள். சாத்தான் நுழைவதற்கென்று பிரத்யேக வாசல்களை வச்சிருப்பான். பக்க வழியிலும் வேறு வழியிலும் நுழைகிற எல்லாமே சாத்தானுடைய கிரியைகள் என்பதை மனசில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்க. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, கர்த்தராகிய தேவன் எங்களோடு வெளிப்படுத்தி பேசின வார்த்தைகள் எங்களை உணர்த்துவிப்பதாகவும் எச்சரிக்கை உள்ளதாக மாற்றுவதாகவும் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா வாசல்களை நம்பிவிடாமல் அது கர்த்தர் நுழைகிற வாசலா, கர்த்தத்துவத்தின் கிரியைகள் நுழைகிற வாசலா என்று நாங்கள் பார்த்து, அது இயேசுவை காட்டுகிற வாசலா என்று பார்த்து, வேறு விதமான வாசல்களை புறந்தள்ளி கர்த்தருக்குள் பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். தேவனே, அந்த பொல்லாத திருடன் நுழைகிற வாசல்களை நாங்கள் கவனப்பட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள உதவி செய்தருளும். அந்த வாசல்களுக்குள் நுழைந்து அவன் திருடி கொண்டு போகிற ஆடுகளைப் போல நாங்கள் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவும், எங்கள் தேவனை அறிந்திருக்கவும், தேவனோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்தை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றித்தாரும். அவருடைய ஜீவனுக்கு முழு உத்தரவாதத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை சார்ந்து அவர்கள் ஜீவிக்கட்டும். கர்த்தருடைய கரங்கள் அவர்களை வழிநடத்தட்டும். தொடர்ந்து தேவனுடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே அவர்களை வழிநடத்தும், கனப்படுத்தும், பாதுகாவல் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். நம்முடைய நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு பல புதிய காரியங்களை, புதிய செய்திகளை கேள்விப்பட்டீங்க. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவனாக இருந்து உங்களை தம்முடைய பாதையிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் சீராக நடத்தி செல்வார். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.